அட அட அட! என்ன ஒரு ரம்மியமான காட்சி. ரொம்ப நாள் பிளான் பண்ணி வந்த இடம் தாங்க இந்த ஓதிமலை. அப்படி ரொம்ப நாள் பிளான் பண்ணுற அளவுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் டேஸுங்க. இது வந்து திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேஸில் நம்மளால் வர முடியாமல் போயிடும். ஓதிமலை ரொம்ப பழமையான கோயிலுங்க. ஆறுமுகம் கொண்ட முருகர் இருக்கார். கிட்டத்தட்ட 1700 ப்ளஸ் படி இருக்குது. நம்ம ஒரு 800 படி தாண்டியுமே வெள்ளை விநாயகர் கோயில் வருங்க. அங்கே வந்ததையுமே நம்ம ட்ரக் பீப்புள் எல்லாமே டயர்ட் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இதில் மெயின் திங் என்னதாங்க, வேண்டுதல் தாங்க. எவ்வளோ படியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றும் அப்படின்ட்டு வராங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வயசுலேயும் நான் முருகனை பார்த்தே ஆகணுன்ட்டு பொறுமையாக மேலே வந்துட்டு இருந்தாங்க இந்த பாட்டி. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம மலையேறக்க ஆரம்பிக்கணுங்க. நம்ம ஃபிட் ஆகணும். நம்ம ஃபிட்டாக தான் இருக்கோன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனாலும் நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறும்போதெல்லாம் 12 மணி நேரத்தில் போயிடலாம், 24 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் ஒருத்தர் வந்து 4 மணி நேரத்தில் ஏற முடியும்டா அப்படின்ட்டு நமக்கு புரிய வச்சார். அப்போது நம்ம ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிய வச்சுருக்காரு. ஸோ நம்ம ஃபிட் ஆகணும். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை மலை ஏற ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறையாவது மலை ஏற ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலி கோவில் ரீச் ஆகிட்டேங்க. பட் என்னென்னா இப்போ நட சாத்தியிருந்தாங்க. 12 மணிக்கு மேலே தான் இங்கே பூஜை. அதனால் முன்னாடி டோர் வந்து 10:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே வந்துக்கலாம். உள்ளே வந்தாலும் 11:30க்கு மேலே தான் அங்கே நட ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரைடே, மண்டே எல்லாம் உங்களுக்கு வந்து 12 மணிக்கு தான் நட திறப்பாங்க. மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகான ஒரு காட்சிங்க. அது கூட இந்த பவானி சாகர் அந்த ஆறு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக அருமையாக இருந்ததுங்க. மலை ஏறும்போது அப்படியே பொறுமையாக ஒவ்வொரு படியாக ஏறுவோம். ஹார்ட் பீட்டெல்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஆனால் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கடன்னு இறங்கி வந்துடுவோம். ஸோ இதுதாங்க நம்ம லைஃப்பும் கூட. அதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம், என்னடா உளற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இருக்குங்க. மலை ஏறும்போது நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக மேலே போகிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் பொறுமையாக மேலே போவோம். ஆனால் ஏதாவது ஒரு சமயத்தில் டக்குன்னு கீழே விழுந்தோம்னு வைங்களேன், மலையிலேருந்து கீழே வரும்போது நம்ம வேகமாக வருவோம்ல, அந்த மாதிரி சரன்னு கீழே வந்துடுவோம். இப்போ மலையேற்றத்துக்கும் வாழ்க்கைக்கும் இருக்க சம்மந்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபைனலாக நாங்கள் ஓதிமலை அப்பனை பார்த்துட்டு கீழே வந்தாச்சுங்க. பாய். அடுத்த ட்ரிப்பிங் வந்துருங்க எல்லாரும்.